விண்வெளியில மணிக்கு பல லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல பூமியை நோக்கி வர்ற ஆபத்தான விண்கற்கள் ஏன் நம்மள அடிக்கடி தாக்குறது இல்லைன்னு எப்போவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு காரணம் நம்ம சூரிய குடும்பத்தோட காஸ்மிக் பாடி கார்டா செயல்படுற வியாழன் கிரகம் தான். பூமிக்கு வெளியே ஒரு பெரிய செக்யூரிட்டி மாதிரி இருக்கிற வியாழன் தன்னோட பிரம்மாண்டமான ஈர்ப்பு விசையால பூமியை நோக்கி வர்ற ஆபத்தான விண்கற்களை ஒரு காந்தம் மாதிரி இழுத்து தானே முழுங்கிடும். ஆனா பல கோடி வருஷமா நம்மளை பாதுகாத்துட்டு வர்ற இதே வியாழன் கிரகம் பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பெரிய துரோகம் பண்ணுச்சு. ஆமாங்க, கரெக்டா 66 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி டைனோசர்களை மொத்தமா அழிச்ச அந்த பெரிய விண்கல்ல தடுத்து நிறுத்தாம சரியா பூமியை நோக்கி திருப்பி விட்டதே இதே வியாழனோட ஈர்ப்பு விசைதான். ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு மட்டும் அந்த விண்கல் பூமியில விழாம இருந்திருந்தா டைனோசர்கள் கண்டிப்பா அழிஞ்சிருக்காது. இன்னைக்கு நாமளும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மனுஷங்களா இந்த உலகத்தை ஆண்டிருக்கவே மாட்டோம். அதாவது நம்ம சூரிய குடும்பத்தோட கிரக அமைப்பு உயிர்களை காப்பாத்துறது மட்டும் இல்ல, எந்த உயிர் வாழணும்னு முடிவு பண்ற ஒரு பெரிய காஸ்மிக் ஃபில்டர். இது மாதிரி பிரபஞ்சத்தோட மர்மங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க குளோபல் ஆர்பிட் இன்ஃபோ சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.